ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயங்க. இப்போ என்னென்னா, பிடிக்கலன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்கிறீங்க. பிடிக்கலன்னா எப்படிங்க விட்டுட்டு போக முடியும்? ஒரு தாய் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கணவனுக்கு அப்புறம் மறு வருஷத்துலேருந்து அந்த குழந்தைய தான் குலதெய்வமாக குலசாமியாக நினச்சிட்ருக்காங்க. அவன் பிறந்து வளர்ந்து படித்து கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அவனுக்கு வயசாகிற வரைக்கும் இவங்க தன்னை பற்றி நினைக்காம ஒரு தாய் தகப்பன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்களை தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தவங்க பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்கன்னு ஈஸியாக எப்படி சொல்லுவீங்க? அது செய்ய முடியாதுங்க. ஒருத்தன் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது பெரிய தப்பு, மகா பெரிய தப்பு. 4 பேர் சேர்ந்து அவங்கள மத்திசம் பண்ணி அவங்கள வீட்டில் கொண்டு தான் வைக்கணும். அப்படியே பெற்றவங்கள பிடிக்கலைன்னா அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷத்தை அன்பாக பேசுங்க. உங்கள் முகத்தை காட்டுங்க. அப்போ தான் நீங்களும் நல்லா இருக்க முடியும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும், உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்க முடியும். இந்த உண்மையை தான் நான் சொல்கிறேன். என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, என்னை திட்டாதீங்க. உலகம் பூரா இதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தப்புங்க. உங்களால் முடியுதோ முடியலையோ அவங்கள்ட்ட 2 வார்த்தை அன்பாக பேசுங்க. அதுவே போதும். நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ எப்படி இருந்தாலும் உங்களை தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க. உங்களை தான் கடவுளாக நினைப்பாங்க, குலதெய்வமாக நினைப்பாங்க. எல்லாமே வாழ்க்கையே அவங்களுக்கு நீங்கள் தான். பெற்ற பிள்ளைங்க என்றைக்குமே கைவிடவே கூடாது பெற்ற தாயை. அவங்க பொண்ணுங்க விட்டுட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது, புருஷன் விட்டுட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு கணவன் ஒரு மனைவி விட்டுட்டு போனால் கூட பிரச்சனை கிடையாது. எது எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஒரு தாயை விட்டுட்டு ஒரு மனுஷன் போயிட்டானா அவன் மனிதனே கிடையாதுங்க. என்னை என்ன வேணாலும் திட்டுங்க, நான் என்ன வேணாலும் பேசுங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படிலாம் எடுத்தறிஞ்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என் மனசில் உள்ள ஆதங்க நான் உலகம் பூரா பார்த்துட்டு வர்றேன். இது கொடுமையாக இருக்குங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவ்வளோதாங்க.